நலன் யோசிக்கும் போது சொன்னாரு, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்ம், ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும். ஆனால் அது வந்து மாடர்னா இருக்கணும். அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா, அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லையும் சரி, ஸ்க்ரீன்லையும் சரி, ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள், மனிதநேயம் மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது. அவர் தைரியமா யோசிச்சுட்டாரு. ஆனா எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு சிம்பிளா இல்ல, பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவர் மேல இருக்க மரியாதை கூடிக்கிட்டே இருந்துச்சு. யூஸ்வலா வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் ஞானவேலும் கும்பிட்டு வருவோம். ஆனா இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அது முதலே நாங்கள் போகணும்னு நினைச்சோம், அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு. இன்னைக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம். அங்கே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற உணர்வே வேறையா இருந்துச்சு. இங்கே இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டார், 40 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பற்றி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் அவரை பற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அங்கே போய் அவரை கும்பிட்டு வரும்போது அதில் இருக்கிற உணர்வே வேற. எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளஸிங் நிச்சயமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது. அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமா நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். அது சந்தோஷ் நாராயணன் வந்து அதை இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட். ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியரா இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்றவங்க இருக்கும்போது தான் அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளா வெயிட்டிங், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளா வெயிட்டிங். கொஞ்சம் தட்டுனவங்க அழுதுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாள். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சத்யராஜ் மாமா வந்து சொல்லிட்டே இருந்தாரு, கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னாரு. ஸோ உண்மையா சொன்ன மாமா பக்தியோட தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 சின்சியரா பக்தியாகவும் அவரை வந்து ஒரு டெமி காட் மாதிரி தான் பார்த்து அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ நிச்சயமா தைரியமா உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அண்ட் சார் நன்றி. கிரண் சார், எவ்ரிடே செட்ஸ்ல வந்து நீங்க பண்றது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஆர்ட் டெக்கார்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு நான் அப்புறமா கூகுளில் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்.